வணக்கம். முதலீடு தமிழ். இது நிறுவனங்களை அலசுவதற்கான ஓர் இடமாகும். இன்னைக்கு நாம ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்ஸ், அதாவது ரீட்ஸ் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. ரீட்ஸ்ங்கிறது ஒரு நிறுவனம் மாதிரி. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல வருமானம் தரக்கூடிய பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் சொத்துக்களை, உதாரணத்துக்கு ஆஃபீஸ் பில்டிங்ஸ், ஷாப்பிங் மால்ஸ், வேர்ஹவுசஸ் இதையெல்லாம் வாங்கி இல்லைனா நிர்வகிப்பாங்க. ஓகே. இது எப்படின்னா, நிறைய முதலீட்டாளர்கள்ட்ட இருந்து பணத்தை கலெக்ட் பண்ணி அந்த பணத்தை வச்சு இந்த மாதிரி பெரிய சொத்துக்கள்ல முதலீடு செய்வாங்க. கிட்டத்தட்ட ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி தான், ஆனா இது ரியல் எஸ்டேட்டுக்காக. புரியுது. அப்போ இதுக்கும் நாம நேரடியா ரியல் எஸ்டேட் டெவலப்பர் கம்பெனிகளோட பங்குகளை வாங்குறதுக்கும் என்ன சார் வித்தியாசம்? ஆர்இஐடிஸோட முக்கிய வருமானமே வாடகை மூலமா வர்றது தான். அப்புறம் அந்த சொத்துக்களோட மதிப்பு ஏறும்போதும் வருமானம் வரும். சரி. ஆனா ரொம்ப முக்கியமா சட்டப்படி அவங்க சம்பாதிக்கிற லாபத்துல, அதாவது நெட் டிஸ்ட்ரிபியூட்டபிள் கேஷ் ஃப்ளோஸ்ல குறைஞ்சது 90% டிவிடெண்டா முதலீட்டாளர்களுக்கு திருப்பி கொடுத்தாகணும். இது கட்டாயமா? ஆமா, இது செபியோட விதிமுறை. ஆனா ரியல் எஸ்டேட் டெவலப்பர் கம்பெனிகள் அப்படி இல்ல. அவங்களோட பிசினஸ் மாடலே வேற. எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அவங்க சொத்துக்களை கட்டி விக்கிறது மூலமா லாபம் பாப்பாங்க. ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் தான் அவங்களோட முக்கிய வருமானம். அதனால அவங்க வருமானம் கொஞ்சம் நிலையற்றதா இருக்கலாம். மேலும் டிவிடெண்ட் கொடுக்கணும்னு எந்த கேரண்டியும் கிடையாது. அப்போ இந்த 90% டிவிடெண்ட் விதி தான் ஆர்இஐடிஸ ஒரு நிலையான வருமானம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல ஆப்ஷனா மாத்துதா? நிச்சயமா. அது முதலீட்டாளர்களுக்கு ஒரு ரெகுலர் இன்கம் மாதிரி வருது. அதோட ரீட்ஸ் ஒரே ஒரு ப்ராஜெக்ட்ல முதலீடு பண்ணாம பல சொத்துக்கள்ல முதலீடு பண்றதால ரிஸ்க்கும் கொஞ்சம் பரவலாகுது. அதுக்கு பேரு டைவர்சிஃபிகேஷன் சொல்லுவோம். டெவலப்பர் பங்குகள்ல ஒருவேளை நல்ல வளர்ச்சி இருக்கலாம், ஆனா அது கூடவே பிசினஸ் ரிஸ்க், மார்க்கெட் ரிஸ்க் எல்லாம் ஜாஸ்தி. புரியுது. இந்தியால இந்த ரீட்ஸ் எப்படி நிர்வகிக்கப்படுது? இங்க ஒரு 3 tier ஸ்ட்ரக்சர் பத்தி சொல்லியிருக்கு. ஸ்பான்சர், ட்ரஸ்டி, மேனேஜர்னு. இது எதுக்காக எப்படி? ஆமா, இந்த 3 அடுக்கு அமைப்பு ரொம்ப முக்கியம். இதுல ஸ்பான்சர், உதாரணத்துக்கு புரூக்ஃபீல்ட் ஆசெட் மேனேஜ்மெண்ட் மாதிரி, அவங்க தான் இந்த ரீட்டை ஆரம்பிக்கிறவங்க, நல்ல சொத்துக்களை உள்ள கொண்டு வர்றவங்க. ஓ, ஓகே. அவங்க தான் ப்ரொமோட்டர் மாதிரி. கிட்டத்தட்ட. அடுத்தது ட்ரஸ்டி. இவங்க முதலீட்டாளர்களோட நலனுக்காக இருக்கிறவங்க. சொத்துக்களை இவங்க பேர்ல தான் வச்சிருப்பாங்க. மேனேஜர் சரியா வேலை செய்றாங்களான்னு கண்காணிப்பாங்க. அப்போ மேனேஜர் யாரு? மேனேஜர் இவங்க தான் அன்றாட வேலைகளை பாத்துக்கிறவங்க. சொத்துக்களை நிர்வகிக்கிறது, வாடகை வசூலிக்கிறது, பராமரிக்கிறதுன்னு எல்லாத்தையும் இவங்க தான் செய்வாங்க. இது எல்லாத்தையும் மேற்பார்வை செய்ய செபி இருக்காங்க இல்லையா? அவங்களோட பங்கு என்ன அதுல? கரெக்ட். இவங்க தான் இந்த முழு அமைப்பையும் ரெகுலேட் பண்றாங்க. இவங்க தான் ஆர்இஐடிஎஸ் பதிவு பண்றதுக்கான விதிகள், அது எப்படி செயல்படணும், என்னென்ன தகவல்களை வெளியிடணும், டிரான்ஸ்பரன்சி, முதலீட்டாளர் புகார்களை எப்படி கையாளணும்னு எல்லாத்துக்கும் ரூல்ஸ் போடுறாங்க. முக்கியமா முதலீட்டாளர் பாதுகாப்புக்கு இல்லையா? ஓகே. அப்போ உங்களை போன்ற சில்லறை முதலீட்டாளர்கள் இதுல முதலீடு செய்யணும்னா என்ன பண்ணணும்? நிறைய பணம் தேவையா? இல்லவே இல்ல. அதுதான் இதுல இருக்கிற ஒரு நல்ல விஷயம். நீங்க பங்குச்சந்தை, அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமா சாதாரணமா ஒரு கம்பெனி ஷேர் வாங்குற மாதிரி ரீட் யூனிட்களை வாங்கிக்கலாம், வித்துக்கலாம். அப்ப இதுல என்ன நன்மைகள்? நன்மைகள்னு பார்த்தா, 1, தொடர்ந்து டிவிடெண்ட் வருமானம் வர வாய்ப்பு இருக்கு. 2, உங்களுக்கு பணம் தேவைப்பட்டா சுலபமா பங்குச்சந்தையில வித்து பணமாக்கிக்கலாம், அதாவது லிக்விடிட்டி நல்லா இருக்கும். 3, உங்க முதலீட்டை அனுபவம் வாய்ந்த ப்ரொஃபஷனல் மேனேஜர்ஸ் பார்த்துப்பாங்க. எவ்வளவு முதலீடுல ஆரம்பிக்கலாம்? நீங்க பெரிய ஆபீஸ் பில்டிங்லயோ மால்லயோ முதலீடு பண்ணணும்னா கோடி கணக்குல தேவைப்படும். ஆனா ஆர்ஐடி மூலமா நீங்க தோராயமா ஒரு 10,000 ரூபாய், 50,000 ரூபாய் இருந்தா கூட முதலீடு செய்ய ஆரம்பிக்கலாம். கேட்க நல்லா இருக்கு. ஆனா ஒரு ஆர்ஐடியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை நாங்க கவனிக்கணும்? ஆமா, சில முக்கியமான விஷயங்களை கண்டிப்பா பார்க்கணும். முதலாவது, அந்த ஆர்ஐடி கிட்ட இருக்கிற சொத்துக்களோட தரம். அதாவது லொகேஷன் நல்லா இருக்கா, பில்டிங் கண்டிஷன் எப்படி இருக்கு, அந்த ஏரியால வாடகை மதிப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அடுத்து, என்ன வகையான சொத்து அது, ஆஃபீஸ் ஸ்பேஸா, இல்ல ரீட்டைல் கடைகளா, இல்ல வேர்ஹவுசஸான்னு பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு வகைக்கும் அதோட ரிஸ்க், வருமான வாய்ப்பு மாறும். ஓகே. சொத்து வகை. 3வது, ரொம்ப முக்கியமானது, வாடகைக்கே இருக்கிறவங்க யாரு, அவங்க நல்ல நிலையான பெரிய கம்பெனிகளா, ஒரே துறையைச் சேர்ந்தவங்களா, இல்ல பலதரப்பட்ட துறைகள்ல இருந்து வர்றாங்களான்னு பார்க்கணும். ஏன்னா வாடகை வருமானம் அவங்க கிட்ட தான் வருது. ஆமா, அது முக்கியம்தான்.
அப்புறம் வாடகை குத்தகை ஒப்பந்தம் எப்படி இருக்கு? நீண்ட கால ஒப்பந்தமா? குறிப்பிட்ட கால இடைவெளியில வாடகை அதிகரிக்கிற மாதிரி டீல் குவான்ஸ் இருக்கா? கடைசியா அந்த ரீஏட்டோட நிதி நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கடன் ரொம்ப அதிகமா இல்லாம இருக்கான்னு செக் பண்ணணும். இது மூலமா ஒரு நிலையான வருமானம் கிடைக்க வாய்ப்பிருக்கு, டைவர்சிஃபிகேஷன் கிடைக்குது, நேரடியா டெவலப்பர் பங்குகளை வாங்குறத விட ரிஸ்க் கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். ஆனா ஆனா எந்த முதலீடுமே ரிஸ்க் இல்லாம வராது. நீங்க எந்த RIT-ல முதலீடு பண்றீங்க, அதோட சொத்துக்கள் எப்படி இருக்கு, நிர்வாகம் எப்படி இருக்குன்னு நல்லா ஆராய்ஞ்சு முதலீடு செய்யணும். சொத்தோட தரம், வாடகைதாரர்களோட நம்பகத்தன்மை, நிதி நிலைமை இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நாம மீண்டும் மற்றொரு உரையாடலில் சந்திப்போம். நன்றி.